பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் மோடி டெல்லியில் திடீர் ஆலோசனை. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டை போக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் எரிபொருள் கப்பல்கள். உலகளவில் ஸ்தம்பித்த எரிபொருள் போக்குவரத்து, தவிக்கும் மக்கள். நயாராவை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது ஷெல் நிறுவனம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய், டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் அதிகரிப்பு. மேற்காசிய போர் 2வது மாதத்தை எட்டிய நிலையில் மேலும் ஒரு திருப்பம். இஸ்ரேல் மீது ஈரான், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் இணைந்து ஏவுகணை தாக்குதல். ஹோர்முஸ் நீரிணையை காக்கும் விவகாரத்தில் ட்ரம்ப் அதிருப்தி. பிரான்ஸ், ஜப்பான், சீனா அரசுகள் பாதுகாப்பு வழங்குவார்கள் என கருத்து. நாட்டோ அமைப்பு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. மனிதநேயம், அறநெறிகள் மீது இஸ்ரேல், அமெரிக்காவிற்கு அக்கறை இல்லை. ஈரான் உயர் தலைவர் முஜ்தபா காமினி சரமாரி குற்றச்சாட்டு. சாதாரண அமெரிக்க குடிமக்களுடன் தங்களுக்கு எந்த விரோத போக்கும் இல்லை. அமெரிக்க மக்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் கடிதம். அமெரிக்காவில் பெட்ரோல் டீசல் விலை 3 ஆண்டுகளில் இல்லாத உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் இந்திய மதிப்பில் ரூபாயை எட்டிய நிலையில் விலைவாசியும் உயர்ந்துவிட்டதாக மக்கள் கவலை. இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மீண்டும் தொடக்கம். 6ஆம் தேதி இறுதி நாள் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்ய அரசியல் கட்சியினரிடையே ஆர்வம். திமுக ஆட்சியில் சாதி மத கலவரம் இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு. அமைதியை கெடுக்க நினைத்த பாஜகவின் சதி திட்டம் தவிடுபொடியானதாக கரூர் பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில சாதி கலவரம் இல்ல, மத கலவரம் இல்ல, கும்பல் வன்முறை இல்ல, தமிழ்நாடு அமைதியாக இருக்கு. இந்த அமைதியை கெடுக்க அவங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகள் எல்லாம் புஸ்வானமாக ஆயிடுச்சு. திமுகவின் தேர்தல் அறிக்கையால் பதற்றத்தில் இருக்கிறார் பழனிசாமி. கரூர் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தை சூப்பர் பாஸ்டா தொடரத்தான் திராவிட மாடலுக்கான சூப்பர் ஸ்டார் களத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் என்டிஏவோட தூக்கத்தை கெடுத்து பழனிசாமிக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை. செந்தில் பாலாஜி இருப்பதால் கரூரை பற்றி கவலை இல்லை. செந்தில் பாலாஜியின் புகுந்த வீடுதான் கோவை, பிறந்த வீடான கரூரை என்றுமே அவர் மறக்க மாட்டார் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. என்னுடைய இணைய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை, அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். வேதனைகளை, சோதனைகளை தந்தது அதிமுக ஆட்சி என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். துரோக கூட்டணிக்கு பாடம் புகட்டும் நாள்தான் ஏப்ரல் 23 என்று கரூர் பரப்புரையில் பேச்சு.
யாருடைய கையில் இரத்தக்கரை படிந்துள்ளது என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் சாடல். கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின், இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது. என் கை சுத்தமா இருக்கு. இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. உங்களுடைய ஆட்சியில சட்டம் சத்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த கருணாநிதி சங்கியா? மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? வாஜ்பாய் அரசின் கடிவாளம் கருணாநிதியின் கைகளில் இருந்ததாக பழனிசாமிக்கு ஸ்டாலின் பதிலடி. தற்போது அதிமுகவின் குடுமி அமித்ஷாவின் கையில் இருப்பதாகவும் சாடல். கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை கண்டிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சமை தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்கங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தோமே தவிர கட்சியை அடகு வைக்கவில்லை. அமித்ஷா காட்டிய இடத்தில் கையெழுத்திட்டு அதிமுகவை பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக ஸ்டாலின் கடும் விமர்சனம். நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சுதான் மிச்சோம். 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். 2ஆம் இடத்தை திமுகவே பிடிக்கும். திராவிட கட்சிகளின் ஆட்டமே தொடரும். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. ஊழலை ஊக்குவிப்பதற்காகவே தமிழகத்தில் திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்துள்ளன. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். அதிமுகவுக்கு விழும் வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கே செல்லும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜக எத்தனை டீம்களை இறக்கினாலும் வெல்லப்போவது திமுக அணிதான் என்றும் காட்பாடி பரப்புரையில் பேச்சு. அதிமுக ஒரு வாக்கும் பிஜேபிக்கு விழுகிற வாக்கு என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு பிஜேபி ஏ டீம், பி டீம், சி டீம் பல டீம் இறக்கி இருக்கிறாங்க. எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போவது நம்முடைய திமுக டீம் தான். நம்ம தான் மீண்டும் சாம்பியனாக போறோம். சீர்காழி உள்ளிட்ட அனைத்து தொகுதியிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர்கள் போட்டி. மதிமுக பொதுச் செயலர் வைகோ திடீர் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மதிமுக பொதுச் செயலர் வைகோ பரப்புரை. கடையநல்லூர் தொகுதியில் தொடங்கி மதுரை தெற்கில் பரப்புரையை நிறைவு செய்கிறார். புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பரப்புரை மேற்கொள்கிறார் தவேக தலைவர் விஜய். 21 இடங்கள் கோரிய நிலையில் 4 இடங்களில் மட்டுமே பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி.
ஒய் பிரிவு பட்டியலில் உள்ள விஜய்க்கு தமிழகத்தில் போதிய பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் உதவி கோரி தாவேகா இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் கடிதம். தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறிய ராம்தாஸ் அத்வாலேவுக்கு ஆதவ் அர்ஜுனா எதிர்வினை. எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டம். எங்களுடைய தலைவர் தலைமையில் ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அது மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசாக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சரா நாங்க சொல்றேன். எந்த காலத்திலையும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி கிடையாது என்பதை தலைவர் ஆழ தெளிவா சொல்லிட்டார். அதனால இந்த சந்தேகங்கள் இனிமேட்டு கிளப்பாதீங்க. பெரிய ஹீரோ என்றால் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுங்கள் என விஜய்க்கு சீமான் சவால். 2 தொகுதிகளில் போட்டியிடுவது மக்கள் விரோதம் என்றும் சாடல். பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம். உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்னு தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. நூறு வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன். கொளத்தூரில் புலவர் கரிய பெருமாளின் பேத்தி ஊர்மிளா போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. தமிழ் தேசிய தந்தை ஐயா புலவர் கரிய பெருமாள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் அவருடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா அவர்கள் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். சசிகலாவின் கட்சியின் வேட்பாளரானார் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன். திமுகவில் இணைந்தும் அனாதையாகவே இருந்ததாக ஐயப்பன் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டர்களோடு வந்து இன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் எங்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்று துரைமுருகன் உருக்கம். 5 ஆண்டுகள் எல்லாம் செய்துவிட்டு அரசியலிலிருந்து விலகப் போவதாகவும் பேச்சு. நானே உடனே கொண்டு என்னை விட்டு விடைபெறுவேன் தவிர இருக்க மாட்டேன். கோவை மேட்டுப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பரப்புரையில் ஈடுபட்டதால் காவல்துறை நடவடிக்கை. பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் குற்றங்கள் அதிக அளவில் நடப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். திமுக அரசு குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனையை வாங்கி தருவதாகவும் பேட்டி. திருப்பத்தூரில் புதிய தலைமுறையின் எந்நாடு எண்மோட்டு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி. ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்துடன் திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிகவும் பரவலாக உள்ள இந்திய சாம்பல் நிற பறவையை நாங்கள் வாக்கு ராணி என்று தேர்வு செய்து அதை இந்த மாவட்டத்தோட தேர்தல் சின்னமாக வடிவமைத்துள்ளோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாரையும் போட சொல்லுவேன். ஓட்டு போடுறது ஒரு பர்சனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓட்டு போடுறது. கொடைக்கானலில் தென்பட்ட பிரம்மாண்ட பிங்க் மூன். மலைப்பகுதிகளின் ஊடே தோன்றிய நிலவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து கோவை வழியாக திருவனந்தபுரத்திற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள்.
அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் சென்று வழிபாடு. அண்ணாமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினேன். அசாமில் ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை பாதுகாக்க காங்கிரஸ் சட்டம் கொண்டு வரும். தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. பாஜக இரட்டை அடிமை அரசாக இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அசாம் தேர்தல் பரப்புரையில் விமர்சனம். பிரதமர் மோடி டிரம்புக்கு அடிமை என்றும் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மோடிக்கு அடிமை என்றும் பேச்சு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கு. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு. இந்தியாவின் பாதுகாப்பு உள்ளிட்ட நலன்களை கருதியே மசோதா கொண்டுவரப்படுவதாக அரசு விளக்கம். और प्रश्नकाल के अंदर स्पीकर महोदय हमारे केरल के एमपी किया जा रहा है. இந்தியாவிற்குள் ஊடுருவ முயற்சித்த வங்கதேசத்தினர் அதிரடி கைது. மேற்கு வங்கம் வழியாக வந்தவர்களிடமிருந்து ஆதார் அட்டை உள்ளிட்டவை பறிமுதல். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாசாவின் நிலவு பயணத்திற்கான முயற்சியில் முதல் வெற்றி. 4 வீரர்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஓரியன் விண்கலம். Roger, roll pitch. Integrity, AMT high. ஐபிஎல் தொடரில் லக்னோவை வீழ்த்தியது டெல்லி அணி. சமிர் ரிஸ்வியின் அதிரடியான ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி.